சார் வணக்கம் சார். நேற்று வந்து உங்கள் பகுதியில் வந்து ஆக்கிரமிப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். நேரடியாக அந்த இடத்த வந்து பார்வையிட்டிருக்காங்க. எந்தெந்த இடம் சார்? இடத்த லொக்கேஷனை முழுசாக காட்டுறேன் சார். லொக்கேஷன் வந்து அதான் குளம். குளத்துலேருந்து எந்த பகுதியிலுமே காலியாக எல்லாமே ஆக்கிரமிப்பு. குளத்துக்கான வழியே இல்லை, தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை. அதை முழுசாக நேராக பாருங்கள். பெரியதெல்லாம் வாரி, இந்த தென்னமரம் காய்ச்சி கொடுத்ததெல்லாம் வாரி தான். இப்படியெல்லாம் வாரி தென்னமரம் போட்டு ஆக்கிரமிப்பு போது ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். வாரிக்கான வழி இருக்கா பாருங்க. இதில் இருக்க வாய்க்காலுக்கு வரத்து வழி இருக்கா? இந்த வாய்க்கா இருக்குல்ல, இதுதான் ஒரே வாரி தான். இந்த இருக்குல்ல, இந்த பொசிஷன் இருக்கு. இப்போ வாரி மாத்திரத்தில் எங்கேயா வாரி இருக்கான்னு பாருங்க. இந்த அடையாளம் தெரியுதுல்ல, வாரி இங்கிட்ட எங்கே இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துலையும் கிட்ட வாரிக்கான அடையாளத்தை காட்டிக்கிட்டே போடுவாங்க. இது பூரா வாரி இதுதான். இந்த கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டு வழியாக தான் உள்ளே போய் இந்த வாரி போகணும் தண்ணி. சார் ஆடு மாடு மனுஷனுக்கு குளிக்க, ஆடு மாடு குளியாக்க, மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. வந்து ஆடு மாடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேறு இடத்துல இன்னும் காட்ட முடியும். இந்த குளம் இல்லாமல் இப்போ தண்ணி வைக்காமல் இருக்கும். அதனால இங்கே தான் கொண்டாடுவாங்க மக்கள். இங்கே நினைச்சாலுங்க இந்த பகுதி தான் கொண்டாடுவாங்க. அதனால் இந்த ஆக்கிரமிப்பு வருது சார். இந்த குளத்தை வந்து தண்ணி வர்றதுக்கு வழியே பண்ணணும். ஆனால் இந்த குளங்கிறது எப்போதுமே தண்ணி வைத்தான் காலம் பூரா வந்து இல்லை. இந்த இதே தான் வாரி வரும். இப்படியெல்லாம் தென்னை மரத்தை போட்டு ஆக்கிரமிப்பு எப்படி தண்ணி வரும்? ஒரே வழி தான். இந்த குளத்துக்கான ஒரே வழி தான். ஏதாவது தடம் இருக்கா? அந்த வாரிக்கான தடம் உள்ளே இருக்கு. அந்த பக்கம் இருக்காங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் என்னென்ன புதுசில் இருக்குன்னு சொல்கிறேன். நெட்டுக்குமே ஆக்கிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் வாரி தான். இந்த பகுதியெல்லாம் வாரி தான். வாரிக்கான தடை இந்த தடை இல்லை பாருங்க. எல்லாம் நிறைய சுத்தம் பண்ணி தண்ணி போட்டு விவசாயம் பண்ணிக்க. அப்படி அந்த குளத்துக்கு தண்ணி போகும். அப்படி தண்ணியும் போகாத பட்சத்தில் அந்த குளத்தை தூக்கி அந்த பட்டம் முடியல. நான் கிழக்கு பஞ்சாயத்து துணைகளாக இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற நீரோடி என் பேரில் பட்டா அவ்வளோ சொத்தை தானமாக கொடுத்துருக்கல. அதனால குளத்தை தூத்து கலெக்டர்னாக்கே எனக்கு பட்டா தரலாம். ஈசு இல்லாத குளம் இருக்குது, தண்ணி இல்லாத குளம். கீழத்தூர் பஞ்சாயத்து கீழே ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் கட்டியிருக்க இடம் 55 பட்டா நம்பர். அதுக்கான சொத்து இன்னொரு வழியும் என் பேரில் இருக்குது, எங்கள் அப்பா பேரில். அந்த சொத்தை வந்து இன்னும் மாற்றாமே வச்சுருக்காங்க. அதுக்கு என் பேரில் அந்த குளத்தை கூட பட்டா கொடுக்கலாமே. ஏன் தண்ணி வராத குளம் இருக்கு. அதனால இப்போ உள்ள கலெக்டர் நல்லா பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ உள்ள கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன். எந்தாவது ஆரிக்கான தடையம் இருக்கான்னு பாருங்க. பல கலெக்டருக்கு மனு கொடுத்தா சார். இந்த கலெக்டர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன். இந்த கலெக்டர் மனு வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தான் சார். அந்த ஏழைப்பட்ட குடும்பமே ஒரு ஸ்கூலு இருக்கிற இடத்த கொடுத்துருக்கோமே. ஸ்கூலு இருக்கிற கீழே ஸ்கூல் இருக்கிற இடம் இன்னொரு வழி என் பட்டா, எங்கள் அப்பா வீட்டில் பட்டா இருக்கு. அப்படியெல்லாம் சும்மா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வாடி போகுது. ஏதாவது தடம் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வாரி தான். வாங்க அந்த எண்டில் எனக்கு சொந்தமான இடத்துல மட்டும் வாரி தெரியும். வாரியை போட்டிருக்கேன். நான் ஆக்கிரம் பண்ணாம. பாக்கி எல்லாரும் ஆக்கிரம் பண்ணிட்டேன். நான் வாரிக்கிட்ட போகல. அதனால நான் நியாயத்தை கேட்குறேன். வாரியாவே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் தான் சார் எடுத்து நீங்கள் போடுற நியூஸில் தான் கலெக்டர் பார்த்துட்டு எனக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதனால தெளிவான முடிவு லைவில் போடுங்க. லைவில் பார்த்துட்டு கலெக்டர் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. கோரிக்கை நிச்சயமா சென்றடையும். ஆ நடவடிக்கை எடுப்பாங்க.
கண்டிப்பா அதை பண்ணணும் சார். சிறப்பான முறையில செயல்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், செயல்படுறாங்க இப்ப. அதனால வந்து தீர்வு தெரியும்னு நினைச்சுதான் இப்ப நான் வந்திருக்கேன். அதுக்காக நீங்க வந்து நியூஸ்ல வந்து அவங்க நாலேஜுக்கு தெரியிற அளவுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வாரி எல்லாம் இதெல்லாம் வாரி தான், எங்கேயாவது அதுக்கான தடை இருக்கான்னு பாருங்க. இல்லை, தென்னை மரம் போட்டு இருக்கா, காய்க்குது. வாங்க அந்த பக்கம் பாருங்க, சொல்றேன், பெரிய பெரிய மரமாயிடுச்சு. வேறுங்க கரெக்டா லொகேஷன் தெரியுது பாருங்க. அந்த வரப்பு தான் வாரிக்கான எல்லை, அதுலேருந்து ஆரம்பிச்சு வந்துருக்கு. இது பள்ளமா தெரியுது பாருங்க. அந்த பாருங்க தென்னமண்ணிக்கு அதுலயே வந்து ஒரு பகுதி வரும், அப்படியே அளந்து பாருங்க தெரியும். ஏரியா வந்து பெருசு. இந்த வாரி இங்கே சார் வாக்கியம் இருக்கு பாருங்க, எங்கேயா வாக்கியம் இருக்கா, தடலாம் இருக்கா? அப்புறம் ஏன் சார் அந்த குளம் எதுக்கு? அந்த குளத்தையும் யாருக்காவது கொடுத்துடலாமே. கலெக்டர் நினைச்சாங்கன்னா நாளைக்கு எடுத்து விடலாம், செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நேர்மையா செஞ்சு கொடுப்பாங்க, அதனால பல கலெக்டர் கொடுத்துட்டேன், இந்த கலெக்டர் செஞ்சு கொடுப்பாங்கன்னு மனு கொடுத்துருக்கேன். உடனே செஞ்சிடணும். அதை ரிப்போர்ட்டை நீங்கள் அவங்க நாலேஜுக்கு போகிற மாதிரி பண்ணணும்.